துருக்கியில் வந்து இவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் அட்டூழியத்தெல்லாம் பார்க்காம அந்த ஆள் வந்து மக்கள் புரட்சியை ஏற்படுத்தி அதோட அதை ஒழிச்சாங்க. காந்தியார் என்ன பண்ணாருன்னு கிலாஃபத் அமைப்புன்னு ஒன்று ஆரம்பித்து மீண்டும் அவர்களை நான் நிறைவேற்றுறதுக்கு அரேபியாவில் உள்ள துலுக்கம் ஐயா அவன் போனது நல்லதுன்னு சந்தோஷப்பட்டான். ஆனால் அவனுக்கு போராட்டம் நடந்துற ஊர் எங்கடான்னா நம்ம ஊர். அதில் நடத்தின போராட்டத்தில் மாப்பிளா கலவரத்தில் அப்பாவி இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொலையையும் மறைத்தார் நம்ம காந்தி. இதே மாதிரி ஆம்பூரில் இதே மாதிரி தான் நடந்தது. அது ஆம்பூர் ஆனாலும் அது அலிகார் ஆனாலும் அது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அப்படின்னா இந்த ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்புடன் ஒவ்வொரு பகுதிகளும் தொடர்ந்து இருக்கின்றன. அப்படின்னா இது வந்து தேசத்துக்கு ஆபத்தாக இது மாதிரி டெரரிஸ்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸாக மாறிய காரணத்தினால் இங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நியாயம் கிடைக்காது என்பது உறுதியாக தெரிந்து கொண்டதனால் இது இப்போ சிபிஐ மேலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க இன்னும் மாவட்ட செயலாளர்களுக்கு மேலாகவே அவர்கள் கொஞ்சம் மாறிவிட்டார்கள். இந்த விஷயம் புரிந்து கொண்ட காரணத்தினால் இன்னைக்கு வந்து இந்த வழக்கு சிபிஐயிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த அரசாங்கம் எப்படி இந்துக்களுக்கு விரோதமாகவும் மைனாரிட்டிகளுக்கு ஆதரவாகவும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவான அரசு என்பதை இந்த நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு உறுதிப்படுத்தியது. அஷ்வக்குல்லா கான்னு ஒருத்தர் இருந்தான், சுதந்திர போராட்ட வீரர். தூக்குமேடை ஏறினா, ஒரு கையில் குரானி இன்னொரு கையில் பகவத்கீதையும் வச்சுக்கிட்டு ஏறினான். அந்த மாதிரியான ஆட்களை கொடுத்தது அந்த சமுதாயம். இதை விட்டு வெளிநாட்டில் இருந்து கலவரத்துக்கு, கோயம்புத்தூர் கலவரத்துக்கு உள்ள நிவாரண நிதியை நான் வசூல் பண்ணுறேன்னு திருட்டுத்தனம் பண்ணதுக்கு இன்றைக்கி கோர்ட்டில் சென்டென்ஸ் வாங்கி இன்றைக்கி ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. ஜவஹர்லா மேலே கொண்டு வந்தது நான் தான். ஆனால் நான் அதுக்கு எதிரானவன் இல்லை. ஆனால் நான் இதற்கு எதிரான இது வந்து என்ன சொல்ல போனால் அது டூப்ளிகேட்டு சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தன் எப்படி பேசுவானோ அந்த மாதிரி பேசியிருக்கார். அதனால் இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் அவர் அதில் வந்து நீட்டுக்கு நான் எதிரானவன் இல்லை, ஆனால் அது ஒரு தனியார் இது ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: ஜவாஹிருல்லா திருமாவளவனை விமர்சித்து பேட்டி கொடுத்த எச் ராஜா மீது வழக்கு. நீட் தேர்வு குறித்து மாற்றி மாற்றி பேசிய சபாநாயகர் அப்பாவு. சர்ச் நிலத்தை முறைகேடாக விற்ற வழக்கில் சிபிஐ விசாரிக்க கோர்ட் உத்தரவு. நீதிமன்ற உத்தரவை அடுத்து உத்தரப்பிரதேச சம்பல் ஜம்மா மஸ்ஜித்தில் சர்வே எடுக்க சென்ற அதிகாரிகள் மீது முஸ்லிம்கள் கல்லெறி தாக்குதல். பாகிஸ்தானில் சுன்னி ஷியா பிரிவுகளுக்கு இடையே வன்முறையில் பலர் படுகொலை. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. நீட் தேர்வு குறித்து சபாநாயகர் அப்பாவும் மாறி மாறி பேசியிருக்கிறார். அது முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மேடையில் அவர் பேசுறாரு. அப்படி பேசும் பொழுது அங்கே வந்து நீட்டிற்கு நாங்கள் எதிரி இல்லை, ஆனால் வந்து நீட்டு தேர்வை யார் நடத்துகிறார்கள், அது என்ன மத்திய அரசா நடத்துது இல்லை, அது வந்து ஒரு தனியார் தேர்வு ஆணை மையம் தான் நடத்துது. இந்த தேசிய தேர்வு NTA நேஷ்னல் டெஸ்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தானே நடத்துது. இன்றைக்கி பாருங்கள், அதனால் வந்து அவங்களுக்கு 1000 கோடிகளில் வந்து புரளுது. அதை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் அது அவங்க வந்து சரியாக அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை வந்து ஏதாவது ஒரு ரோட்டரி அல்லது ஒரு லைன்ஸ் கிளப்கிட்ட கொடுத்துருந்தா கூட அதை நல்லா பண்ணியிருப்பாங்க. நம்மளோட பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1500 மாணவிகளுக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் அவங்களுக்கு போட்டாங்க. இதனால தான் தமிழக மாணவர்கள்லாம் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. திரும்ப அவர்கிட்டயே பேட்டி எடுக்கும் பொழுது திரும்ப அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நீட்டுன்னு ஒரு வேணும் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது கோர்ட்டும் அதை வந்து சொல்லிருச்சு. அதனால் நமக்கு வந்து எதிர்கருத்து தான் நம்ம வைக்க முடியுமே தவிர எதிரானவர்கள் இல்லை அப்படின்னும் சொல்கிறார். அதே நேரத்தில் வந்து ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி, அப்புறம் நான், எல்லா அமைச்சர்கள் நாங்கள் எல்லாருமே இதுக்கு நீட்டுக்கு எதிரான கருத்தை தான் கொண்டவர்கள், நாங்கள் யாரும் நீட்டை ஆதரிக்கலை அப்படின்னும் சொல்லி அவர் பேசுகிறாரு. இன்றைக்கி மாணவர்கள் வந்து +2 மார்க்கினுடைய அடிப்படையில் தான் அவர்களுக்கு வந்து மருத்துவ சீட்டு வழங்கப்படணுமே தவிர, இதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க வந்து படிக்கிறதுக்கு போகாமல் நீட்டு கோச்சிங்காக அவங்க போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து லட்சக்கணக்காக அதுக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கு.
இதையெல்லாம் தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறார். அதே போல் புதிய கல்விக் கொள்கையை கூட நாங்கள் முழுமையாக அதை எதிர்க்கவில்லை அப்படிங்கிற கருத்தையும் அவர் சொல்கிறார். இப்படி ஒரு குழப்பத்திலேயே அவர் பேசியிருக்கிறார். எந்த கொள்கை பிடிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த பேட்டியில் அவர் இன்னொரு வார்த்தையை கூட சொன்னார், நீங்கள் அதை விட்டுருக்கீங்க. என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த நீட்டை யார் கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றி நம்ம இப்போ போக வேண்டாம் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது இப்போ யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் அரசாங்கம். காங்கிரஸ் அரசாங்கம். அப்போ இவங்க தான் அந்த மினிஸ்ட்ரியில வந்து திமுகவும் அங்கம் பெற்று இருந்தது, ரைட்டா? அப்போ அதை முதல்ல அவர் எதுக்கு ஒரு கேவியேட்டை முன்னாடியே போட்டுடுறார். அவ கொண்டு வந்தது நான் தான், ஆனால் நான் அதுக்கு எதிரானவன் இல்லை, ஆனால் நான் இதற்கு எதிரானவன். இது வந்து என்ன சொல்ல போனால், அதாவது டூப்ளிகேட்டு சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தன் எப்படி பேசுவானோ அந்த மாதிரி பேசியிருக்கார். அதனால் இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அதில் வந்து நீட்டுக்கு நான் எதிரானவன் இல்லை, ஆனால் அது ஒரு தனியார் இது நடத்துவதைத்தான் நான் எதிர்க்கிறேன், அப்படி தானே? அப்போ ஏன் இங்கே உள்ள பஸ் அம்பட்டியும் தனியார் கையில் கொடுக்கணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க? அப்போ அரசாங்கம் அதை பண்ணியிருக்க வேண்டியது தானே? சரி, பள்ளிக்கூடத்தில் பல அசஸ்மெண்ட் எடுக்கிறது, அது எடுக்கிறது, இது எடுக்கிறதுக்கெல்லாம் தனியார் என்ஜிஓக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லையா? ஆமாம், கொடுத்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் எதுக்கு கொடுத்தீங்க? செய்திருக்க கூடாது இல்லை? இன்னைக்கு இந்த மெட்ராஸில் வந்து இந்த யூ டர்ன் போட்டு தான் போனோம், சிக்னல் கிடையாது, இதெல்லாம் ஒரு கன்சல்டன்சி தானே கொடுத்துருக்கு அரசாங்கத்துக்கு இந்த ஐடியாவை. அதுக்கு ஏன் கொடுத்தீங்க? ஏன் தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியாத விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிட போகிறது? அப்போ நீங்கள் ஏன் அதை தனியாருக்கு கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் கோடி கோடியாக இப்படி இவர்கள் செலவு செய்கிறார்களே, அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். அது எதுக்கு அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம்னு சொன்னதுன்னா, இதுக்கு முன்னாடி கோடி கோடியா காலேஜுகள் சீட்டுக்கு வாங்கினார்களே, இப்ப அந்த அளவு கோடி கோடியா கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சரி, இப்ப அதாவது பரவாயில்ல, இப்போதான் தமிழ்நாட்டில் தான் பல விஷயங்கள் பேப்பர்ல வந்துகிட்டு இருக்க, கிரேஸ் மார்க் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு. தமிழ்நாட்டில் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு தமிழ் எழுத தெரிய மாட்டேங்குது. அப்ப இவ்வளவு வருஷம் அவனை பாஸ் ஆக்கி விட்டது கிரேஸ் மார்க் இல்லாம எந்த மார்க்ல பாஸ் ஆக்கி விடப்பட்டார்கள்? கேள்வி கேட்கணும்ல. தமிழ்நாட்டில் படித்தவனுக்கு கூட சரியாக தமிழ் தெரியவில்லை, இவங்க மந்திரி தானே சொல்லி வருத்தப்பட்டது. அப்போ ஏதோ கல்வியை பற்றி ஏதோ இவங்க ரொம்ப பெரிய மாணவர்களை பற்றி அக்கறைப்பட்ட மாதிரி. எனக்கு இந்த வருத்தம் பிஜேபி மேலே தமிழ்நாட்டில் ரொம்ப உண்டு. அதாவது ஒரு அனிதா பணத்தை வச்சுவிட்டு ஊரை மட்டும் இவனுங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீட்டு வந்ததுனால எவ்வளவு வசதியற்ற சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள், எவ்வளவோ பேர் இன்னைக்கு வந்து அவங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க இந்த நீட்டு வந்ததுனால. காரணம் என்னன்னா, படிப்பின் மூலதனத்தால், இந்த மூலதனத்தால் அல்ல. இதை இவங்க பப்ளிசைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடியதில் உண்மைக்குமே எனக்கு வந்து அதில் ரொம்ப வருத்தம் உண்டு. என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், சரி அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பணத்தை கொடுப்பது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இப்போ 10 திமுககாரன் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்தது என்னென்னா, இவங்களே நாங்கள் பள்ளிக்கூடத்தில் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்த போகிறோம்னு கவர்மெண்ட்டில் இருந்து இவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு இருக்கும். சரி, அதை யார் நடத்துகிறா? அதுக்கு பின்னணியில் இருக்கிறது யார்? இப்போ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டையும் நம்ம போற்றக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு கேவியேட்டை அந்த இடத்துல சொல்லிவிட்டார். அப்புறம் என்னென்னா, இப்போ 11, 12 யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்லை, அம்புட்டு 11 நீட்டுக்கு போகிறான், அதனால் ஒரு கல்வி திட்டு முறையே அழிந்து விடுகிறது, கல்வி கட்டமைப்பே சீரழிகிறதுன்னு. அதில் ஒரு விஷயம் அவர் புரிஞ்சுக்கல. 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆகாம நீட்டு மட்டும் ஒருத்தன் பாஸ் ஆனா அவன் டாக்டர் ஆக முடியுமா? முடியுமா? முடியாது. அப்ப எப்படி அந்த கட்டமைப்பை சீரழியும்? அதாவது அது முடிச்சுட்டு அவங்க படிக்க போகாம நீட்டுக்காக போயிடுறாங்களாம். என் கேள்வி என்னன்னா, அவன் ஒண்ணுமே படிக்காட்டா அவன் 12ஆம் கிளாஸ்ல அவன் பாஸ் ஆக முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே அவன் நீட்டே அப்பியர் ஆக முடியும். ஆமா. அதுல 60% மார்க் வேணுமா? ஆமா. அது இல்லாம முடியாதுன்னு இருக்குல்ல. இதனால கட்டமைப்பு எங்க சீரழிஞ்சிருச்சு. அதனால இது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த முரண்பாடு ஃப்ளோல வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு சமாளிப்பு, நாங்கள்லாம் அதுக்கு எதிரானவர்கள் எதிரான. அப்ப யாரு கொண்டு வந்தாங்க கூடியதை பத்தி நாம் பேச வேண்டாம். எதுக்கு இவ்வளவுன்னு சொல்றாருன்னா, இப்ப இந்த நீட்டு ரகசியம் என்னன்னு உதயநிதிட்டு நீ ஒவ்வொருத்தனா போய் கேட்டப்படாது. இப்ப என்னடான்னா, இந்த ஒரு சினிமாக்காரன், அந்த லயலா காலேஜ் சினிமாக்காரர் பேர் என்ன, விஜய், அந்த ஆள் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கு. அந்த ஆள் நான் நீட்டுக்கு எதிரானவன் அப்படின்னு பேசிவிட்டா. அப்படி இப்போ அடுத்த எலெக்ஷன் வரும்போது
அந்த நீட் ரகசியம் என்னன்னு இப்போ அந்த ஆளும் கேட்க தொடங்கியாச்சுன்னா உதயநிதிக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால இப்பவுமே கொஞ்சம் மையமாக சொல்லி வச்சு நம்ம அடுத்தது எந்த பக்கம் துண்டு போடுறது அப்படின்னு பார்க்கலாம்னு. ஏற்கனவே ஆட்சியில் பங்கு வேணும்னு வேறு திருமாவளவன், அப்புறம் இந்த 6 சீட்டு கம்யூனிஸ்ட், 6 சீட்டு திருமாவளவன், அதுக்கப்புறம் அடுத்தவன் தொழிலையே சவாரி போயிட்டு இருக்கிற காங்கிரஸ், இந்த 3 பேரும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால இதுக்கெல்லாம் மையமாக வச்சு நம்ம அடுத்த என்ன அரசியல் இதுக்கு இது பண்ணலாங்கக்கூடிய செட்டப்பு ஓடிட்டு இருக்கு. அதனால இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு கூட மெட்ராஸில் எங்கேயோ திமுக காரங்களுக்கும் விஜய் கட்சிக்காரங்களுக்கும் இடையில அயோத்தியா குப்பத்துக்கிட்ட அடிப்படை நடந்திருக்குங்கக்கூடிய செய்தி வேற வருது. ஸோ அதனால இந்த அரசியல் எப்படி போயிட்டு இருக்குங்கக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில வந்து வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து பல ஆட்களை திமுக இழுத்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சீமான் கட்சியிலிருந்து 2 பேரை பிடிச்ச உடனே சீமான் வேற அதுக்கு டப்புன்னு ஒரு அறிக்கை விட்டுவிட்டா, அப்படி என் கட்சியிலிருந்து நீ இழுத்தேன்னு நினைக்காத, எங்களுக்குள்ள ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அவன் அங்கே இருப்பான் அப்படின்னு அந்த ஆள் குப்புறக்க வந்து மிசைல முன்னோட்டலைன்னு அவர் ஒரு அடிச்சு விட்டாரு. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த அரசியல் சூழ்நிலைக்கு எதுக்கும் நாளைக்கு பிஜேபி பக்கமும் தான் ஒரு துண்டை போட்டு வைப்போமே, ஒன்றுமே நடக்காட்டா கூட இது என்னத்தையாவது சொல்லி நம்ம சமாளிச்சுப்போமே. இது வந்து திமுகவுக்கு வாடிக்கையானது. இப்போ கருணாநிதி இவர் தான் பின்பற்றுறார். இந்த கருணாநிதி நீங்கள் எப்போ அறிக்கை கொடுத்தாலும் இந்த பக்கமும் ஒரு பேசுவார், அந்த பக்கமும் ஒரு டைலாக் விடுவார். எந்த நேரத்தில் அன்றையே நான் சொன்னேனே அப்படின்னு சொல்கிறதுக்கு கரெக்டாக வச்சு வைப்பார். அந்த வேலையை இன்றைக்கி அவர் பார்த்துருக்காரு. கலைஞர் வழியில் திமுக தொண்டன் அப்படிங்கக்கூடிய பட்டம் தனக்கு கிடைக்கும்ங்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் அவர் அதை செய்திருக்காரு. 2வது, இவருக்குள்ள ஸ்பீச்சுக்கெல்லாம் நாம் பெரிய அளவில் வேல்யூ கொடுக்கறது இல்லை. ஏன்னா இவர் உண்மையை பேசினதே குறைவு. இத்தனைக்கு அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் வேற அவர் சொல்கிறார், நான் பொய் சொல்லுவேனா அப்படின்னு வேற கேட்குறாரு. பொய்யை தவிர நீர் என்ன சொல்லியிருக்கீர் அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி கேட்கணும். ஏன்னா இவர் என்னெல்லாம் பொய் சொன்னார்னு இதுக்கு முன்னாடி ஸ்ரீ டிவியில் நம்ம வந்து விலாவரியாக பேசியிருக்கோம். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் நீட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, அப்படி தானே? அப்போ நீங்கள் நீட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னா இந்த நீட்டு போராட்டம் அது இதுன்னு மக்கள் எல்லாம் கிளப்பி விட்டு பள்ளிக்கூடத்துல எல்லாம் போய் கையெழுத்து வாங்கி இதெல்லாம் பண்ணீங்கல்ல. இப்போ நீங்கள் இந்த மாதிரி செய்கிறத நம்பி எத்தனையோ குழந்தைகள் தற்கொலையும் பண்ணியிருக்குல்ல. அப்போ இந்த தற்கொலைக்கெல்லாம் இப்போ திமுக பொறுப்பெடுக்குமா? எத்தனையோ மாணவர்கள் படிக்காம விட்ட மாணவர்கள் எவ்வளவோ பேர். இவங்க பள்ளிக்கூடத்தில் போய் உதயநிதி கையெழுத்து வாங்கினாரு. முதல்ல அரசியலுக்கு பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தினதே தப்பு. ஸோ அந்த கிரைமுக்கு இன்னும் மேலே எந்த கேஸும் போடலை. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணினீங்களே, இப்போ வந்து நாங்கள் நீட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை, இந்த விஷயத்தை தான் நாங்கள் எதுக்குறோம்னா அன்றைக்கி நீங்கள் கையெழுத்து வாங்கி பண்ணது இதெல்லாம் அயோக்கியத்தனமா இல்லையா? அப்போ உங்களை கேட்டு இந்த நீட்டு படிக்காமல் விட்ட குழந்தைகளுக்குள்ள ஃப்யூச்சர் உங்களை நம்பி உங்களுக்குள்ள தூண்டுதல் பேச்சினால் தற்கொலை செய்து கொண்டவர்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன வேலை? இதுக்கு என்ன பதில் இன்னைக்கு திமுக சொல்ல போகுது? ஸோ அதனால இது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். குழப்பத்தில் கூட்டணி இருக்கிறது. அந்த கூட்டணி குழப்பம் திமுகவிலும் எதிரொலிக்கிறது. திமுகவும் குழப்பத்தில் இருக்கிறது. இதைத்தான் நாம் புரிஞ்சுக்கிட்டது. பாஜகவினுடைய மூத்த தலைவரான ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வன்முறையை தூண்டும் விதத்தில் அவர் பேசியதாக அவர் சொல்கிறார்கள். அப்படி என்ன அவர் பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, கடந்த 7ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். அந்த பேட்டியில வந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராகக்கூடிய ஜவாஹிருல்லா, அதே போல திருமாவளவன், இவங்க எல்லாம் தேச விரோதிகள், இவர்கள் மேல வந்து ஒரு அரசு வந்து கண்காணிப்பை வந்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்கிறார். அப்படி அவர் பேசியதற்காக இன்னைக்கு வந்து அவர் மேல வழக்கு கொடுத்திருந்தார்கள். அதன் பேரில் இன்னைக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது கலவரத்தை தூண்டும் விதமாக அவர் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பொய்யான தகவல்களை பரப்புதல், இரு தரப்பினரிடையே பிரச்சனையை மோதல்களை உருவாக்கும் விதமாக பேசியது அப்படின்னு சொல்லி இந்த பிரிவுகளுக்கு கீழே அவர் மேல இப்போ வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உதயநிதி மேல் என்ன வழக்கு பதிவிக்கப்பட்டிருக்கிறது? இப்போ அது வந்து 2 சமுதாயத்துக்கு இடையில தூண்டுறது இல்லையா? சரி, 2வது 2 இண்டிவிஜுவலை சொன்னார். ஜவாஹிருல்லாங்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலயம், திருமாவளவன் என்ற ஒரு தனிப்பட்ட, இது எப்படி சமுதாயத்துக்கு இடையில தூண்டக்கூடியது அப்படின்னு சொன்னா, சரக்கு இருக்கு, முடுக்கு இருக்கு, எல்லா பொம்பளைகளையும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கக்கூடியது திருமாவளவனின் கருத்து. அது அந்த சமுதாயத்தின் கருத்து இல்லை. இந்த சமுதாயம் உயர்ந்த சமுதாயம், சிவபெருமானின் சமுதாயம். அதனால அவருக்கு சாம்பவர்கள் என்ற பெயர். வள்ளுவனை தந்த சமுதாயம் அது இந்த மாதிரி தரக்குறைவா பேசாது. அப்ப அந்த சமுதாயத்தை திருமாவளவனோடு ஒப்பிடுறதையும் கூட அந்த சமுதாயத்தை அவமானப்படுத்துறதுக்கு எதுவும் கிடையாது. அஷ்வக்குல்லா கான்னு ஒருத்தர் இருந்தான், சுதந்திர போராட்ட வீரர்.
தூக்கு மேடை ஏறினான். ஒரு கையில் குரானி, இன்னொரு கையில் பகவத்கீதையும் வச்சுக்கிட்டு ஏறினான். அந்த மாதிரியான ஆட்களை கொடுத்தது அந்த சமுதாயம். இதை விட்டு வெளிநாட்டில இருந்து கலவரத்துக்கு, கோயம்புத்தூர் கலவரத்துக்கு உள்ள நிவாரண நிதியை நான் வசூல் பண்றேன்னு திருட்டுத்தனம் பண்ணதுக்கு இன்னைக்கு கோர்ட்ல சென்டென்ஸ் வாங்கி இன்னைக்கு ஹைகோர்ட்ல நிலுவையில் இருக்கு ஜவஹர்லா மேல. ஒரு அரபிக் கல்லூரி பயங்கரவாதத்திற்கு காரணமாக இருந்ததுன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கு ஆதரவாக கொடுத்தவர் ஜவஹர்லா. சிமி என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினராக இருந்தவர். இப்படி தொடர்ந்து என்னென்னலாம் உண்டு. அது மட்டும் என்ன, பிலால் பிலிப் என்ற இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோடு ஒரு காட்ஃபாதராக இருக்கக்கூடியவர் பிலால் பிலிப். அந்த அமைப்புக்கு நம்ம ஆழ்வார்பேட்டையில் வேற ஒரு ஆஃபீஸ் இருந்தது. அந்த அந்த பிலிப்புக்குள்ள யூனிவர்சிட்டியோடு இங்கே இருந்த மெட்ராஸில் அதன் டைரக்டராக இருந்தவர் ஜவஹர்லா. அப்போ இந்த மாதிரி உள்ளவரை கண்காணிக்கணும்னு சொல்லாமல் என்ன சொல்லி இது எப்படி ரெண்டு? அப்போ நீங்கள் இவர் பண்ணக்கூடிய இந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் நீங்கள் இப்போ நீங்கள் அவங்களை அந்த முஸ்லீம்களை இவர்களோட நீங்கள் அடையாளப்படுத்துறீங்களா? அப்ப இந்த சமுதாயத்தை பயங்கரவாதி என்று இன்றைக்கு இந்த கேஸை போட்டு நீங்க தான் சித்தரிச்சிருக்கீங்க. அவர் தனிப்பட்ட ஒரு நபர் 2 பேரை சொல்றாங்க. இது எப்படி சமுதாயத்துக்கு இடையில உள்ள பிரச்சனையாகும்? அன்புமணி பேசினது சமுதாயத்துக்கு எதிரானது. பாப்பா நவலத்தையும் ஒழிப்பேன்னு சொல்லி உங்க ராஜீவ்காந்தின்னு திமுக காரன் பேசி அது சமுதாயத்துக்கு எதிரானது. தாம்பரம் யாக்கூப் 2-3 மணி நேரம் போலீஸ்கார விலைக்கு வச்சுக்கோ, நான் இப்போ எச்ராஜாவை நான் சோழியை முடிச்சிருவேன் அப்படின்னு பேசினா அப்படி அது தூண்டக்கூடியது. இவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கையை நீங்க எடுத்தீங்க? ஸோ எதெல்லாம் சமுதாயத்தை வைத்து பேசுகிறது. இப்போ ஒரு கூட ஒருத்தன் பேசியிருக்கான், ஊவேசாவை பத்தி தப்பா பேசியிருக்கான். அவரை எப்படி தமிழ் தாத்தா என்று சொல்ல முடியும்னு ஒரு கம்யூனிட்டியை காட்டி அது சமுதாயத்துக்குள்ள இடையில பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது. அதுக்கு மேல வழக்கு போடணும். ஸோ அதனால எதுக்கெல்லாம் அந்த செக்ஷன்ல வழக்கு போடணுமோ அது இதுலேயும் வழக்கு போடுங்க. இப்போ இவர் பேசிய கருத்து என்கிறது 2 தனிநபரை பற்றியது. அப்போ அந்த 2 தனிநபரை நீங்க வாட்ச் பண்ணுங்க. தேச துரோக செயலில் ஈடுபடுகிறார்கள். ஏன்னா நான் சொன்னது எல்லாமே தேச துரோக செயல்கள் தானே இவர் செய்தது. அப்போ இது எப்படி சமுதாயத்துக்கு விரோதமானதா? அப்போ நான் தான் திருப்பி சொல்றேன், இந்தியன் போலீஸ் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் இருக்கணும். இன்பநிதி போலீஸ் சர்வீஸை வச்சு படிச்சாச்சுன்னா இப்படித்தான் இருக்கும். அதனால இது காவல்துறை தனது கண்ணியத்தை டெய்லி இழந்துகிட்டு வருது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த விஷயத்தை பார்க்கிறேன். என்னைக்குமே இந்த காலம் நீடிக்காது என்பதை காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கணும். பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வழி இருக்கு. அதை ஹிந்து அமைப்பினர் முதல்ல பயன்படுத்த படிக்கணும். 2வது, இந்த மாதிரியான கேஸ் சம்பந்தம் இல்லாத போடுறாங்க அப்படின்னா அந்த ஐஓ மேலே கேஸ் போடக்கூடும். ஏன்னா இதுக்கு குவாஷ் ஆர்டர் வாங்கணும். குவாஷ் ஆர்டர் வாங்கிட்டு வேண்டும் என்று என்னை விக்டிமைஸ் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கலாக நீங்கள் ஒரு ஆளுக்குள்ள ஸ்கோரை செட்டில் பண்ணுறதுக்காக இந்த வழக்கு தொடரப்பட்டது அப்படின்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு அடிபணியக்கூடியவர் எப்படி அரசு அதிகாரியாக இருக்க முடியும்? அதனால் உங்கள் பொலிட்டிக்கல் இதெல்லாம் செட்டில் பண்ணாதேன்னு கோர்ட்டு சொல்லிச்சுன்னா சொல்லணும். அப்போ இந்த பொலிட்டிக்கல் எதுக்கு இவர் அடிபணிஞ்சிருக்கார் அப்படின்னா யூ ஷுட் பி சாக்டு ஃப்ரம் கவர்மெண்ட் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரியான வழக்குகள் பலது நீதிமன்றங்களில் ஃபைல் பண்ணாமல் இதற்கு ஒரு முடிவு வரப்போவதில்லை. இதெல்லாம் இன்னைக்கு திமுகவின் பல தோல்விகளிலிருந்து திசை திருப்புவதற்கான நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். எதுக்கு இந்த வழக்கு இப்போ வேகமாக போட்டாங்க அப்படின்னா ராஜா அவர்களை பற்றி தாம்பரம் யாக்கூப் பேசினதுக்கு யாக்கூப் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு இதுக்கு ஒரு கவுண்டர் கேஸ். ஸோ இவ்வளவு தூரம் ஒரு பயங்கரவாதியை காப்பாற்ற இந்த யாக்கூப் என்ன பெரிய என்ன தியாகியா? இந்த அமெரிக்கன் எம்பசியை அடிச்சாடு. அவனை காப்பாத்துறதுக்காக வேண்டி நீங்க ஒரு பார்ட்டிக்குள்ள ஒரு லீடர் மேல கள்ள கேஸ் போடுறீங்க அப்படின்னு சொன்னா இது தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸுங்கக்கூடியது டெரரிஸ்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸாக மாறி இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன், அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஐனுடைய மதுரை ராம்நாத் டயோசிஸ், அதுக்கப்புறம் சில அரசு அதிகாரிகள், தனியார்கள், இவர்கள் மேலெல்லாம் வழக்கு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதாவது மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த செய்தி நம்ம ஏற்கனவே கூட நம்ம செய்திகள் சிந்தனைகளில் அது பண்ணியிருக்கோம். ஏற்கனவே
கிட்டத்தட்ட 31 ஏக்கர் அரசாங்கத்தினுடைய நிலத்தை வந்து சட்டவிரோதமாக இந்த சிஎஸ்ஐ டயோசிஸ், அதாவது மதுரை அண்ட் தூத்துக்குடி டயோசிஸ் அதை விற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவசகாயம் அப்படி என்பவர் அதற்கு மேலே ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அதாவது அந்த நிலம் எங்கே இருக்குன்னா தல்லாங்குளத்தில் வந்து அந்த நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தை வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த நிலத்தில் வந்து இண்டஸ்ட்ரியலில் இருக்கிறவங்களுக்காக அந்த வீடுகளை எல்லாம் கட்டி கொடுத்து அவர்களுடைய நலத்திற்காகவும் அங்கே கொஞ்சம் விவசாயங்களை ப்ரமோட் பண்ணுவதற்காகவும், அதாவது பாதிக்கப்பட்ட பாவப்பட்ட மக்களுக்காக அப்படி என்பதற்காக அது கொடுக்கப்பட்டது அந்த நிலம். அந்த நிலம் அந்த பர்பஸ்க்காக உபயோகப்படுத்தப்படவில்லை என்றால் அது மீண்டும் அரசாங்கத்திடம் சேர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் அது கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நிலத்தை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க எல்லாரும் ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணி ஒரு பவர் டீடை உருவாக்கி அதை இந்த நிலத்தை ஒரு தனியாருக்கு விற்றிருக்கிறார்கள். அந்த விஷயங்களை முழுவதுமாக தேவசகாயம் என்பவர் கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ் யூனிட்னுடைய பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய அவர் ஒரு வழக்கை திறந்தார். அந்த வழக்கில் இன்னைக்கு கோர்ட் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது என்னன்னா, நீதிமன்றங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சது என்ன அப்படின்னா, துலுக்க கிறிஸ்தவர்கள் என்றால் இந்த அரசு சட்டத்தை பின்பற்றாது, ஒருதலை பட்சமாகத்தான் நடத்துக்கும். இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெரரிஸ்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸாக மாறிய காரணத்தினால் இங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நியாயம் கிடைக்காது என்பது உறுதியாக தெரிந்து கொண்டதனால் இது இப்போ சிபிஐ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சரி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்கொயரியும் போட முடியாது, ஏன்னா அவங்க இன்னும் மாவட்ட செயலாளர்களுக்கு மேலாகவே அவர்களும் மாறிவிட்டார்கள். இந்த விஷயம் புரிந்து கொண்ட காரணத்தினால் இன்னைக்கு வந்து இந்த வழக்கு சிபிஐயிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த அரசாங்கம் எப்படி இந்துக்களுக்கு விரோதமாகவும் மைனாரிட்டிகளுக்கு ஆதரவாகவும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவான அரசு என்பதை இந்த நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு உறுதிப்படுத்தி விட்டது. ரெண்டாவது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த நிலம் கிறிஸ்தவர்களிடம் கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம ஊரில் என்ன சொல்லுவான், இவ்வளவு ஏக்கர் சொத்து கோவிலுக்கு எதற்கு நிறைய பேர் பேசுவான். ஏன்டா இப்போ இவ்வளவு ஏக்கர் சொத்துங்கக்கூடியது கிறிஸ்தவனுக்கு கொடுத்ததெல்லாமே இந்த நாடு தானடா. ஆமாம், இவன் சொந்த துட்டிலையாத வாங்கியிருக்கேன் கிடையாது. ஊர்ல இருக்கக்கூடிய மேஜரா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாமே இதுக்குன்னு பல என்ஜிஓ பேர்ல காலேஜ் கட்டுறேன், இதை கட்டுறேன், வெள்ளக்காரன் வாரி வாரி வேற கொடுத்தான். இந்த சிஎஸ்ஐ இது, அதாவது தட் இஸ் இந்த ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிஸுக்கு, கேத்தலிக்ஸுக்கும் நிறைய கொடுத்துருக்கான். அப்ப இதுன்னு உங்க அப்பா விட்டு சொத்த, ஹிந்துக்களுக்குள்ள சொத்து வந்தாச்சுன்னா அந்த ராஜா எப்படி சம்பாதிச்சாருன்னு நீ ஆய்வு நடத்துறிய. வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆக்கிரமிச்சு தானடா இந்த கிறிஸ்தவனுக்கு கொடுத்தான். இப்ப கிறிஸ்தவன் என்னடா இங்க வந்து தியாகம் பண்ணா, அவனுக்கு மதம் மாற்றுவதற்கு ஒரு இடம் கொடுத்தான். சரி, இப்போ இந்த கேஸில் முக்கியமான விஷயம், எந்த பர்பஸுக்காக அந்த லேண்டு கொடுக்கப்பட்டதோ அதற்காக பயன்படுத்த வேண்டும். காலேஜ் கட்டுறதுக்கு, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நீ லேண்டு வாங்கியிருக்கான் அந்த காலத்தில். அதில் என்ன மண்ணாங்கட்டி இவன் சர்ச்சை கட்டினான். அப்போது அந்த பர்பஸுக்காக வேண்டி வாங்கின இடத்துல கட்டப்பட்ட சர்ச் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். அது என்ன? கண்டிப்பாக. இப்போ இந்த நாட்டோட சட்டத்தை பாதுகாப்பேன்னு தூக்கி நடக்கிறாரு. இப்போ அவர் வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்படித்தான் இருக்கு. அதனால காலேஜ் பள்ளிக்கூடம் என்று கொடுக்கப்பட்டது, அனாதை ஆசிரமம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது, இல்லைன்னா ஏதாவது ரீஹபிலிட்டேஷன் இதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது, இல்லைன்னா என்ஜிஓக்களுக்குள்ள தொழில் முனைவோர் பயிற்சிக்கு கொடுக்கப்பட்டது, இல்லைன்னா வறியவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரியான கிளாசிஃபிகேஷன்ல கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் எவ்வளவு இருக்கு, என்னென்ன நிலங்கள் சர்வே நம்பரோடு முதல்ல வெளியிட்டு அதுல இருக்கக்கூடிய சர்ச்சுகள் எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். அப்படி பண்ணியாச்சுன்னா அம்பேத்கருக்குள்ள கான்ஸ்டியூஷனுக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இதை இந்த அரசாங்கம் செய்யுமா? இதை செய்யாதுங்கிறதுனாலதான் நீதிமன்றம் சொல்லிச்சு. இது அப்படியெல்லாம் கிடையாது. இது அம்பேத்கர் சட்டத்தை பின்பற்றக்கூடிய அரசு இல்லை, இது அப்துல்லா சட்டத்தையும் ஆண்டனி சட்டத்தையும் பின்பற்றக்கூடிய அரசு அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அம்பேத்கர் சட்டத்தை பின்பற்றக்கூடிய அரசு கையில இந்த வழக்கு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதான் இந்த தீர்ப்புல நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த இடம் இது வந்து நான் பல காலமும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். அவன் எப்படி லேண்டு ஜிகாது பண்றானோ இவன் இன்னொரு லேண்டு ஜிகாது. இந்த இந்த மாதிரி அரசாங்கம் கொடுக்கப்பட்ட நிலத்தை மதத்திற்காக பயன்படுத்தக்கூடிய வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அப்ப இது வந்து நான் அந்த காலத்துல வெள்ளைக்காரன் இருக்கும்போது செய்தது. வெள்ளைக்காரனுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல 10 பேர் சொல்லுவான், சேவைன்னா கிறிஸ்தவன்கிட்ட கேட்டுத்தான் ஏன் படிக்கணும். இது என்னடா சேவை? நீ பள்ளிக்கூடத்துக்கு இடத்த கொடுத்துட்றான், பள்ளிக்கூடம் வாத்திக்கு சம்பளத்தை அரசாங்கத்தில் எய்டட் ஸ்கூல்னு வாங்கிடுறேன். அந்த எய்டட் ஸ்கூல்னு வாங்கினது மட்டும் இல்லாமல் கணக்கு கொடுக்கறதுல வேற உனக்கு சிக்கல்.
அதில் நீ என்னெல்லாமோ முளமாரித்தனம் பண்ணுற. முளமாரித்தனம் பல கேஸுகளில் வந்து கோர்ட்டில் அது சீரழிகிறது. இதுக்கு இடையில் அதில் நீ பாதிரியாரையும் வேலைக்கு போடுற. அந்த பாதிரியார் ஆனால் வரி கட்ட மாட்டாராம். அப்போ நீ சம்பளம் வாங்கினா வரி கட்டத்தண்டா வேணும்னு இப்போ கோர்ட்டு திட்டிருக்கு. எல்லாமே இந்த அரசாங்கத்தில் இந்துக்களுக்குள்ள வரிப்பணத்திலேயே வாங்கி போட்டு இந்துக்களுக்குள்ள வரிப்பணத்திலேயே வயரையும் வளர்த்துக்கிட்டு நான் சேவை பண்ணுறேங்கிறியே. இது என்ன இந்த காமேஸ்வரி கடையில் கிடைக்கிற சேவையான்னு எனக்கு தெரியல. அப்போ நம்ம எதை புரிஞ்சுக்கணும்? இதே நேரத்தில் பாருங்க, ஹிந்துக்களுக்கு பள்ளிக்கூடம் நிறைய கட்டியிருக்கான். நிறைய பள்ளிக்கூடம் மேக்சிமம் அன்எய்டட் ஸ்கூல்ஸ் நடத்துறது ஹிந்துக்கள், மேக்சிமம் எய்டட் ஸ்கூல் நடத்துறவங்க கிறிஸ்தவர். இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும் இந்த சேவைங்கிறது யாரு செய்யறாங்கன்னு. நீ அதை போஸ்டர் ஒட்டி சம்பாதிக்கிற. எங்கள் கையிலிருந்து போட்டதை இறை காரியம் என்று செய்கிறார். அதனால தான் அந்த பாரம்பரியத்தில் வந்தவன் திருட மாட்டான். ஆனா அந்த பாரம்பரியத்தை தான் நீங்க செக்குலரும் மண்ணாங்கட்டின்னு கெடுத்ததுனால அவனும் திருட படிச்சுட்டான். அவனுக்கு திருட்ட சொல்லி கொடுத்ததே நீங்க தான். அப்ப இன்னைக்கு இது மட்டும் இல்லை, ஏற்கனவே பார்த்தோம் திருநெல்வேலி டயசிஸ்ல என்னெல்லாம் நடந்தது. ஏற்கனவே கோர்ட்டு ஒர்க்க சொல்லியிருக்கு. இதுக்கு லிமிட்டெடு கம்பெனியா அறிவிக்க வேண்டியது நீ எப்படியா இதா வச்சிருக்கேங்கக்கூடிய கேள்வியை கூட இதுக்கு முன்னாடி கோர்ட்டு கேட்டிருக்கு. அதனால இது என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சர்ச்சிலிருந்தே பலர் இன்றைக்கு அதுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். எந்த ஒரு அநீதி அதுவும் சாதாரண இடமா அது தல்லாகுளம் யோசிச்சு பாருங்க. மதுரையில ஹார்ட் அன்னைக்கு 31 சொச்சம் ஏக்கர்னா இனி அதோட வேல்யூ என்ன? crores கணக்குல இருக்கும். அப்ப இந்த இடத்தை இந்த அரசு கொடுத்துருக்குன்னா, ஏற்கனவே இந்த பேர் என்ன, இந்த வளர்ந்து கட்ட ஸ்பீக்கர் அப்பாவு, அப்புறம் இந்த மந்திரி பொன்முடி, ஏதோ கிறிஸ்தவம் வந்துதான் நமக்கு எல்லாமே கொடுத்தாம்னு. ஏண்டா கிறிஸ்தவம் எவ்வளவு இந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கான்னு இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சுட்டு போவோமே. கண்டிப்பாக. அப்ப நம்ம ரெண்டையும் வச்சு நம்ம போட்டு பார்ப்போம், கணக்கு போட்டு பார்ப்போம். கிறிஸ்தவனால் ஏற்பட்ட நஷ்டம் என்ன, லாபம் என்ன. நான் ரெடி. இடையில கூட ஒரு சினிமா எடுத்த அந்த ரஜினிகாந்த் வேட்டையன்னு ஒரு படம், ஏதோ மெக்காலே வரத்துக்கு முன்னாடி இங்க என்ன பள்ளி கல்வி எல்லாம் உனக்கும் கிடைத்ததான்னு நீ கேட்குறேன். அந்த இதை நான் ஏற்கனவே இதுக்குள்ள டேட்டாவை இந்த ஸ்ட்ரீட் டிவியில் சொல்லியிருக்கேன். காந்தி 1930-31 சொல்றாரு ஒரு பேட்டியில, நீ இந்த நாட்டுக்கு வந்து 100 வருஷத்துல எங்க நாட்டுல படிக்காதவனும் எழுத்தறிவில்லாதவனும் அதிகரித்திருக்கிறான். நான் சொல்லலை, காந்தி சொன்னார். 30-31 இங்கிலாந்துல வச்சு சொல்றாரு. ஸ்டாட்டம் ஹவுஸ்ல அவருக்குள்ள இன்டர்வியூல அவர் இதை சொல்றாரு. அப்போ நம்ம நாட்டில இருந்து இடத்தை வாங்கி, நம்ம நாட்டில இருந்து பணத்தை வாங்கி, நம்ம நாட்டில் நான் கல்வி கொடுக்க போறேன்னு சொல்லி இந்த நாட்டை முட்டாளாக்கியவர்கள் இவர்கள். இந்த கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்கும்போது இந்த நிலைமெல்லாம் எதற்கு வாங்கப்பட்டது? மதம் மாற்றம் செய்வதற்காக. மதம் மாறினதுக்கு அப்புறம் அவனை கழட்டி விட்டுட்டு போகணும், அவன் முட்டா பயலா இருக்கணும், நான் ஆட்சி செய்யணும். இதுதானே உங்க நோக்கம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு நாள் தான் நீங்க மக்களை முட்டாளாக்கி வைக்க முடியும்? இன்னைக்கு மக்கள் வெளிவருகிறார்கள். இதெல்லாம் எதோட இண்டிகேஷன்னா, இவ்வளவு நாளும் ஆட்சி அதிகாரத்தின் பின்னணியில் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அறம் தனது ஆட்டத்தை தொடங்கிவிட்டது. நீ கொஞ்சம் கொஞ்சமா இதுகள்லாம் வெளியில வரும். இப்ப வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரி அயோக்கியத்தனங்கள் எல்லாம் வெளியில வந்து செய்த தப்புக்காக எந்த மக்களை எல்லாம் ஏமாற்றினீர்களோ அந்த மக்களே உங்களை அடித்து விரட்டுவார்கள். இது தொடக்கம் இல்லை, இது ஏற்கனவே திருநெல்வேலியில் வந்தாச்சு, இங்கே வருது. இந்த மாதிரி இனி தொடர் நடவடிக்கைகள் நடக்கத்தான் போகிறது. இதுதான் அறத்தின் தீர்ப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சம்பல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதியை ஏஎஸ்ஐ சர்வே எடுக்க வேண்டும் என்று கோர்ட் வந்து உத்தரவிட்டிருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மசூதி என்பது ஒரு ஹிந்து கோவில் இடிக்கப்பட்டு அந்த கோவிலின் மேல் தான் இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கிறது, அது பாபர் காலத்தில் இடிக்கப்பட்டது அப்படி என்று சொல்லி அதற்காக ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் ஏற்கனவே கோர்ட் வந்து ஏஎஸ்ஐயை சர்வே பண்ண சொல்லி உத்தரவும் இட்டிருந்தது. அதற்காக இன்றைக்கு காலையில் வந்து அந்த சர்வே எடுப்பதற்காக அந்த சர்வே டீம் அங்கே போன பொழுது, அந்த மசூதியை சுற்றி காவல்துறையினரும் அங்கே போன உடனே அந்த மசூதியை சுற்றி சில முஸ்லிம்கள் கூடியிருக்கிறார்கள். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 1000கணக்கான பேர் அந்த பகுதியில் அங்கே கூடியிருக்கிறார்கள். அப்போ போலீஸ்காரர்களை உள்ளே விடாமல் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வந்து அங்கிருந்து கல்கள்,
போலீசார் மேலே எரியப்பட்டிருக்கின்றன. இந்த கல்லெறி சம்பவத்தில் பல போலீஸ்காரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். எஸ்பி உட்பட இதில் வந்து காயமடைந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவங்க வந்து கண்ணீர் புகை குண்டுகள்லாம் வீசி கூட்டத்தை கலைத்திருக்கிறார்கள். இதில் 3 பேர் இறந்தும் போயிருக்கிறார்கள். இதெல்லாம் பேப்பரில் என்ன ஓட்டினா, சர்வே எடுக்க போன இடத்தில் கல்லெறின்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு எப்படி ஹெட்லைன்ஸ் போடணும்னா, நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள், அதை எல்லாரும் கன்வீனியன்ட்டாக அதை எடுத்துட்டான். அப்போ ஆர்எஸ் பாரதி சொல்கிற மாதிரி தானே ஊடகங்கள் இருக்குது இந்த நாட்டில். நல்லா எதை கவனிக்கணும்னா, ஒரு நீதிமன்றம் சொல்லுது சர்வே எடுக்கணும்னு. அப்போ நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தால் அந்த தீர்ப்பை நாங்கள் கல் எறிஞ்சு, அதாவது நாங்கள் எங்களுக்குள்ள ஸ்ட்ரீட் பவரை காணிச்சு நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் வந்து அமல்படுத்த மாட்டோம். அப்போ இது என்ன, இது கான்ஸ்டிடியூஷனை நான் மதிக்க மாட்டேன், உன் சட்டம் எது வேணாலும் இருக்கட்டும், எனக்குள்ள அடக்குமுறை, நான் பண்ணக்கூடிய அராஜகத்துக்கு நீ மணிஞ்சு போ. இது இந்த கல்லெறியதுங்கக்கூடியது, இந்த கல்லெறிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த அரபி பாலைவன நியாயத்தை வெவ்வேறு விதத்தில் இந்த நாட்டில் செயல்படுத்துவது என்பதை இவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த சம்பவத்தை பற்றி பார்க்கும்போது, இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே போலீஸ்க்கு அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த கீழே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு போவாங்க, லாரியை கொண்டு வந்து கல்லாளுறாங்க. அப்ப இந்த தீர்ப்பு வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இவ்வளவு செட்டப் அந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது அப்ப மட்டும் செய்யல, அப்ப கேஸ் நடக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செட் பண்ணிருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு துலுக்க லொக்காலிட்டி இந்த மாதிரியான ஒரு செட்டப்புடன் இருக்கிறது. இது இங்க மட்டும் இல்லை, ஏற்கனவே கலவரத்திலும் இதே மாதிரியான விஷயத்த பார்க்குறோம். அப்படின்னு சொன்ன எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி செட்டப் இருக்குன்னா, ஏன் இந்த மாதிரியான லொக்காலிட்டியில முன்னமே இந்த உள்துறை அதாவது எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் கண்டிப்பாக நீங்க வந்து ரெய்டு நடத்தணும். இதே மாதிரி ஆம்பூர்ல இதே மாதிரி தான் நடந்தது. அது ஆம்பூர் ஆனாலும், அது அலிகார் ஆனாலும், அது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அப்படின்னா இந்த ஒரு அட்டாக் பண்றதுக்கான ஒரு செட்டப்புடன் ஒவ்வொரு பகுதிகளும் தொடர்ந்து இருக்கின்றன. அப்படின்னா இது வந்து தேசத்துக்கு ஆபத்தா இல்லை? நிச்சயமான ஆபத்து தான். பெரிய பெரிய செங்கல், அது இது எல்லாத்தையும் அழிட்டு போகுது அந்த வண்டியில. அந்த வீடியோவை பார்த்தா நமக்கு தெரியுது. அப்ப இந்த மாதிரியான செட்டப் பர்மனண்டா ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கணும். அப்படின்னா அப்ப இது ஒரு ரேடிக்கல் இன்டாக்ட்ரினேஷன் கூடியது தேசம் முழுவதும் நடக்கிறது இல்லை. இப்போ இதே மாதிரி தான் யூரோப்பில் நடந்த கலவரத்திலையும் நம்ம பார்த்தோம். ஸோ இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் மெனஸ். அதனால இதை சாதாரணமாக காவல்துறை எடுத்து விடக்கூடாது. ரெண்டாவது இதில் நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இது ஒரு வித்தியாசம். ஆம்பூர்ல சம்பவம் நடந்தது, போலீஸ் ஸ்டேஷனை விட்டு போலீஸ்காரங்க ஓடிட்டாங்க, பெண் காவலர்கள்லாம் மானபங்கம் செய்யப்பட்டார்கள், நல்ல செய்தி வந்தது. ஒரு சம்பவம் நடந்த உடனே அதுக்கு ஹோம் செக்ரட்டரி கூட அந்த பக்கத்துல போய் ஆறுதல் கேட்க போகல. இங்க நடந்த உடனே காவல்துறை எடுத்த நடவடிக்கையில பிரச்சனை பண்ணோம்னா திருப்பி ஓடணும். அதனால நம்ம பக்கத்துல தான் நம்ம அசோக் நகர போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் இருக்கு. தயவு செய்து நீங்க எல்லாரும் இங்க இருந்து நேர கிளம்பி உத்தரப்பிரதேசில் அனுப்பிச்சு வைங்க. ஒரு கலவரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கிறதுன்னு அங்க போய் கத்துக்கணும். இதே மாதிரி இப்ப இடையில கூட ஜெயில ஏதோ போலீஸ்காரங்க எல்லாம் கஞ்சா ஊத்தாங்கன்னு ஏதோ சஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணணும். அங்க மதுரா ஜெயில ஒரு செல்லு வச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஹீனியஸ் கிரைம் பண்றவங்க எல்லாம் அந்த ஜெயிலுக்கு தான் அனுப்புறாங்களாம். அதனால இங்கோட போலீஸ்காரங்க வண்டி ஏறி நேரம் மதுரா ஜெயில போய் கொஞ்சம் பாருங்க. நம்ம ஊர்ல கூட ஒரு சம்பவம் நடந்தது. இந்த துணுக்க பயங்கரவாதிகளுக்கெல்லாம் ஜெயில அவன் கேட்ட மாதிரி பிரியாணி கொடுக்கலன்னு சொல்லி போலீஸ்காரங்களை எல்லாம் பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. ரத்தம் வழியுது, போட்டோலாம் வேற பேப்பர்ல எல்லாம் வந்தது. ஆனா சிறைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு பேட்டி கொடுக்குறார், அடிபடி எல்லாம் ஒன்றும் நடக்கல, வாக்குவாதம் தான் நடந்தது. அப்பதான் நான் நினைச்சேன் இந்த வடிவேலு காமெடி வந்தது, ஓ இது தக்காளி சட்னி போல இருக்கு பேப்பர்ல போட்டது அப்படின்னு. ஸோ இந்த எப்படி ஒரு போலீஸ் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் ரெஸ்பாண்ட் பண்ணணும். உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லியிருக்காரு, எஸ்பியும் சொல்லியிருக்காரு, நாங்கள் யார் யாருங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்விஃப்ட் ஆக்ஷன் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த மாநிலம் வந்து இன்னைக்கு ஓரளவு காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான ஆக்ஷன் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸும் முதல்ல அவர்கள்ட்ட படிக்கணும். அப்போ ஒரு நாட்டில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு நான் வந்து அமல்படுத்த விட மாட்டேன், சென்சார் போர்டு சினிமாவை ரிலீஸ் பண்ணுது, அந்த சினிமாவை ஓட விட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அந்த புஸ்தகத்தை தூக்கி காட்டுறா இல்ல,
அந்த புஸ்தகத்தை மதிக்காதவன் யார்? அப்ப அதுக்கு இவங்களுக்கு ஆதரவா தானே அந்த தூக்கி காட்டுறவங்க எல்லாம் பேசுறாங்க. அப்ப இவர்கள் எதுக்கு அதை தூக்கி காட்டுறது? உங்களுக்கு யோக்கியதையே இல்லையே. அம்பேத்கர் இவ்வளவு தூரம் அவர் எழுதின சட்டத்தை பத்தி பேசக்கூடியவங்க. என் கேள்வியே இதுதான், அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தது கூட பிஜேபி கூட்டணியில இருந்த அரசு என்ன கொடுத்தது? நீங்க என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. கான்ஸ்டியூஷன்ங்கிறீங்கள எமர்ஜென்சியை கொண்டு வந்தது யாரு? சரி, கான்ஸ்டியூஷன் கோரை யாரும் பண்ணக்கூடாதுன்னு இந்த சுப்ரீம் கோர்ட் அப்பப்போ வியாக்கியானம் சொல்லும். அப்போ அதுக்குள்ள செக்குலர் சோசியலிசம் கூடியதை எதிர்கட்சியே இல்லாத பார்லிமெண்ட்டை வச்சு சேர்த்தது யாரு? இன்னைக்கு இந்த மாதிரியான அரசியல் கட்சிகள், இந்த 4 துலுக்க ஓட்டு, 4 கிறிஸ்தவ ஓட்டு, இதற்காக இன்னைக்கு இவர்களை ஊக்குவித்ததின் விளைவு இன்னைக்கு என்னடான்னா ஒரு நீதிமன்ற உத்தரவை இன்று அமல்படுத்த முடியாத நிலை இன்று பாரத தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இது இந்த திருப்பூர்ல ஒன்று கோர்ட் ஆர்டர், லோக்கல் உள்ள திமுக எம்எல்ஏ லெட்டர் எழுதுறாரு, கோர்ட் ஆர்டர் அமல்படுத்தப்படாதுன்னு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த அச்சங்குளத்துக்கிட்ட ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சு முதல்ல அந்த கட்டடத்தை இது போது வருது, இல்லை அவங்க டெம்பரரியாக ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் மாற்றி போடுவாங்கன்னு. இப்போ அவங்க சொன்ன 18 மாதம் காலாவதியும் தீர்ந்து போச்சு. இப்போ அதை இடிக்கணும். இப்போ அதை இடித்தா லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு கலெக்டர் லெட்டர் எழுதுறாரு. அப்போ நீதிமன்ற தீர்ப்புகள் கிறிஸ்தவனுக்கும் துலுக்கனுக்கும் இந்த நாட்டில் அப்ளிகபிளே இல்லைங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிற இந்த சமயத்தில் நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பிருக்கிறது என்று கான்ஸ்டிடியூஷனை என்று காப்பாற்றியது யோகி அரசு. ஸோ அதனால கான்ஸ்டியூஷனை தூக்கி காட்டக்கூடியவங்கள்லாம் நியாயத்துக்கு என்ன பண்ணணும்னா யோகி காலில் போய் பூவை போட்டு பூஜை பண்ணணும். அவர் தான் உண்மைக்குமே சேவர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். தொடர்ந்து அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் மேலும் தொடராமல் அந்த அரசு பார்த்துக்கொள்ளும் என்று நம்புகிறேன். பாகிஸ்தானில் சுன்னி சியாக்கு இடையில ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டைனா ஏதோ சாதாரண சண்டைலாம் கிடையாது, ஆயுதம் மீந்திய சண்டை நடந்திருக்கு. இதுக்கிடையில மிகப்பெரிய ஒரு கலவரமாக அதை வெடித்து 40 பேர் அதில் இறந்து போயிருக்கிறார்கள், 25 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானில் ஏற்கனவே சுன்னி முஸ்லீம்கள் பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள், ஷியா முஸ்லீம்கள் 15% தான் அவங்களது சிறுபான்மையினர்கள். அடிக்கடி இவர்களுக்கிடையே இந்த மோதல்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் கூட கடந்த ஜூலை பொழுது அவங்களுக்கிடையில ஒரு நிலத்தகராறு ஏற்பட்டு அப்பயும் இது போன்ற ஒரு கலவரம் நடந்திருக்கிறது. இப்போ அதை தொடர்ந்து திரும்ப இப்போ பாகிஸ்தானில் குராராம் மாவட்டத்தில் இன்னைக்கு பாகல் அப்படிங்கிற பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதில் கடைகள், வீடுகள், அரசாங்க உடைமைகள் எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மிகப்பெரிய கலவரமாக இது ஆயிருந்திருக்கு. துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்து இவங்க இவங்க 2 பேரும் இடையில சண்டை போட்டிருக்காங்க. முதல்ல நீங்கள் சொல்லும்போது இது சாதாரணமான சண்டை இல்லை, ஆயுதம் ஏந்திய சண்டைன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அமைதியான கருத்து பரிமாற்றம் கூடியது அவங்க வரலாற்றிலே நடந்ததில்லை. அதனால் சண்டைன்னு சொன்னால் அது ஆயுதம் ஏந்திய சண்டைங்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அதுக்கப்புறம் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம ஊரில் பலர் சொல்லிக்கிட்டு வர்றாங்க சகோதரத்துவம், ஆமாம், இஸ்லாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவது இஸ்லாம், அமைதி மார்க்கம் இஸ்லாம். இந்த உலகத்திலேயே ஒரு மதத்துக்குள்ள உள்சண்டையில் அதிக பேர் செத்து போனது எங்கடான்னா துலுக்கனுக்குள்ளதான். இது இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கலை. இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? முகமது நபியோடு கசின், அவருக்குள்ள மருமகன், இவங்க தான் தொடர்ந்து அந்த வம்சம்தான் நமக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஷியா. இல்லை சுன்னா, அதுதான் நமக்கு முக்கியம். அதனால அவர் அறிவிச்ச, அதாவது ஆயிஷாவோட அப்பா உமர், அவர் அடுத்து அறிவிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க தான் அடுத்த கேலிஃப். இந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடியது சுன்னி. இது கிட்டத்தட்ட இந்த முதல் உலக யுத்தம் வரை இந்த அவங்களுக்குள்ள லீனியேஜ் தொடர்ந்தது. யாருக்கு? சுன்னியோடது. அது கடைசியா என்ன ஆச்சுன்னா, அங்கேயே முஸ்தபா கெமல் பாஷா அப்படிங்கக்கூடிய ஒரு துருக்கியில இவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் அட்டூழியத்தெல்லாம் பார்க்காம அந்த ஆள் மக்கள் புரட்சி ஏற்படுத்தி அதை ஒழிச்சாங்க. அதுக்காகத்தான் நம்ம ஊர்ல கூட நம்ம காந்தியார் என்ன பண்ணாருன்னு கிலாஃபத் அமைப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சு மீண்டும் அவர்களை நான் நிறைவேற்றுறதுக்கு அரேபியாவில் உள்ள துலுக்கம் ஐயா அவன் போனது நல்லதுன்னு சந்தோஷப்பட்டான்.
ஆனால் அவனுக்கு போராட்டம் நடந்தின ஊர் எங்கடான்னா நம்ம ஊர். அதில் நடத்தின போராட்டத்தில் மாப்பிளா கலவரத்தில் அப்பாவி இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொலையையும் மறைத்தார் நம்ம காந்தி. இது வரலாறு. இவங்க கதை என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க டிசெண்டன்ஸ் முகமதுக்குள்ள குடும்பத்துள்ளது. இந்த டிசெண்டன்ஸ் அவ்வளவு பேரையுமே இந்த சுன்னி கொண்டிருக்கான். அதுக்கு பின்னாடி வந்து அலியை கொன்னாங்க, அவ பசங்க கொன்னது, இது எல்லாமே கொன்னாங்க. அப்ப இந்த கலவரம் என்பது புதுசு இல்லை. இந்த ரெண்டு பிரிவுகள் வந்த காலத்திலேயே வந்து மாறி மாறி வெட்டிக்கிறது, கொல்றது. அப்ப இதோட ஜெனிசிஸே வந்து என்னடான்னா இந்த கொலையிலையும் சண்டையிலையும் ஆரம்பிச்சது. எப்படி சகோதரத்துவம் இவங்களால கொண்டு வர முடியும்? வாய்ப்பே இல்லை. சரி, அப்ப இவ்வளவு தூரம் நாங்கள்லாம் சுன்னி துலுக்கர்கள்னு எல்லாம் சொல்றீங்க இல்லை. இப்போ மெக்காவோட சாவி யார்கிட்ட இருக்கு? குரேஷி இனத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் உள்ள பரம்பரை கையில இருக்கு. அப்ப மெக்காவுக்கு நீங்களும் தானே போறீ? ஆமா. ஹஜ்ஜு உங்களுக்கும் காமன் தானே, சுன்னிக்கும் காமன், ஷியாவுக்கும் காமன் தானே. அப்ப பரம்பரையா வரக்கூடியது எங்களுக்கு முக்கியம் இல்லை, சுன்னா தான் முக்கியம்ன்றது நீங்க சாவியை பிடுங்க முடியுமா உங்களால? அப்போ இப்போ நம்ம ஊர்ல டெல்லி இமாம், இந்த டெல்லி இமாம் கதையா தான். இந்த டெல்லி இமாமுக்குள்ள அவரு பையன்கிட்ட தான் அடுத்த இமாம், அவரு பையன் அடுத்த இமாம். இவங்க எங்க இருந்து வந்தா உஸ்பெகிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு பரம்பரையா வருகிறார்கள். ஏன் அப்போ இதை நான் ஏன் வர்ணாசிரமம் சொல்லக்கூடாது? நீங்க சொல்லும் போது நான் ஏன் சொல்லக்கூடாது? நிச்சயமாக. அதனால இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பவர். ரெண்டாவது, ஒரு மத தியாலஜியை வச்சு வேற ஒரு தியாலஜிக்கு இடம் இருக்கு என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை. இதுதான் பிரச்சனை. நான் சொன்னேன்னா இது மட்டுமே, அடுத்தவனுக்கு உள்ள வியூவுக்கே இடம் கிடையாது. இந்த பாசிச மனப்பான்மை தான் பிரச்சனைக்கு காரணம். இதுவும் இருந்துட்டு போட்டு அதுவும் இருந்துட்டு போய் ஏத்துக்கிறதுல என்ன கஷ்டம்? துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைதம் எல்லாமே இருந்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை? ஹிந்துக்கள்கிட்ட இருக்கு, பிரச்சனை இல்லை. அங்க அப்படி இல்லை. ப்ராட்டஸ்டன்ட் கேத்தலிக்குள்ள சண்டை எப்படியெல்லாம் கொலை நடந்தது நம்ம பார்த்துருக்கோம். கோஎக்ஸிஸ்டன்ஸ்ங்க கூடியதுக்கு அடிப்படையில இடமில்லாத ஒரு சித்தாந்தமாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. இது பாகிஸ்தான்ல மட்டும் இல்லை, ஈரான் ஈராக் பிரச்சனைக்கு காரணமே இந்த விஷயமாகத்தான் இருந்தது. இன்னைக்கு பாருங்க, ஈரான் உதவி பண்றான் ஹமாஸுக்கு. ஹமாஸ் ஆனா சுன்னி. அதே நேரத்துல வேற சுன்னி நாடுகள் யாரும் இவங்களுக்கு உதவி பண்ணல. ஏன் உதவி பண்ணல? ஷியாவுக்கு கூட நம்மளும் சேர்ந்துட்டோம்னா நாளைக்கு ஷியா நம்மள தூக்கி சாப்பிட்டா என்னன்னு அவனுக்கு பயம். அப்ப உலகம் முழுவதும் ஒரு உம்மானா அந்த உம்மாக்குள்ள இத்தனை இம்மா இருக்கே, இப்ப இதுக்கு என்ன ஒண்ணு புரிய? அப்ப அடிக்கடி நம்ம ஊரில் உள்ள திருமாவளவன் உட்பட அனைவரும் சொல்வார்கள், சகோதரத்துவத்தின் அடையாளம் இது. எந்த மதத்திலேயாவது இப்படி ஒரு சண்டையில இவ்வளவு நபர்கள் செத்து போயிருக்கிறார்கள் உள்ள சண்டையில? கிடையாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, எங்கேயுமே சொல்ல முடியாது. இந்த சண்டையை மையமாக வைத்து நம்ம நாட்டிலையும் பல கலவரங்கள் நடந்திருக்கு, இன்னமும் நடக்க இருக்கிறது. அப்ப இதுல இந்த குரூப்பா அந்த குரூப்பா கூடியது முக்கியம் இல்லை. இவன் அவனை மதம் மாத்த பார்க்கறான், அவன் இவனை மதம் மாத்த பார்க்கறான். இதுல எவன் ஸ்டபானா நிற்கிறானோ அவனுக்கு இடையில பிரச்சனை வருது. இவ்வளவுதான் இதுல விஷயம். அப்போ இந்த ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட ஒரு அக்ரஸிவ் மைண்ட் செட் இருக்கு, நான் ஒன்றை பிடுங்கணும். ஸோ ஒரு கோஎக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒத்துக்காத ஒரு பிலாசபியாக அது இருப்பதனால்தான் ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டில் கூட பிரச்சனை. அவருக்கு அடுத்த கேலிஃப் உமரா, இல்லைன்னா அவர் சொந்தக்காரன் அவங்க இரத்த வழியில தான் வரணுமா, இல்லை சுன்னாவின் வழியில் வரணுமா? இதுதான் பிரச்சனையின் மூல காரணம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஒன்று டெவலப் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பத்ததி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த பத்ததியெல்லாம் பின்னாடி வந்தது, நம்ம அதை பற்றி பெருசாக பார்க்க வேண்டாம். பிரச்சனை முதல்ல இந்த ரெண்டு பேருக்கு இடையில உள்ள சண்டை. இந்த பிரச்சனை நடந்து 1300 1400 வருஷம் முன்னாடி நடந்தது. அதுக்கு இன்னைக்கு வரை ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மூல காரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படைவாத சித்தாந்தம்
ஒரு அடிப்படைவாத கருத்து, நம்மளை தவிர எல்லாவனும் தப்பு, இந்த கருத்தின் விளைவு தான் இது. அதனால நம்ம இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் சுன்னின்னு சொன்னாங்க, இவங்களுக்குள்ள எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் இருக்கு. அவங்களுக்குள்ள மேஜரா 4 ஸ்கூல் இருக்கு, இவங்களுக்குள்ள மேஜரா 3 ஸ்கூல் இருக்கு. இவங்களுக்குள்ள ஒத்து போகுது. ஆனா இவங்க தான் வந்து உலக சகோதரத்தை பத்தி பேச போறாங்களாம். அப்போ நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சரி எல்லாவனும் இந்த உலகத்துல துலுக்கணும் ஆயாச்சுன்னா, துலுக்கணுக்கு வெவ்வேறு நம்ம மதத்துக்கும் சண்டை வருது, கிறிஸ்தவனுக்கும் அவங்களுக்கும் சண்டை வருது, யூதனுக்கும் அவனுக்கும் சண்டை வருது, இந்துவும் அவன் சண்டை போடுறான், பௌத்தன்டையும் சண்டை போடுறான், எல்லாத்தையும் சண்டை போடுறான். சரி எல்லாத்தையும் சண்டை போட்டு அம்பிட்டு வெறியும் துலுக்கணும் ஆக்கிட்டான்னா அதுக்குள்ளேயும் இப்போ அடியை போட்டு சாவ போறான். இதுதான் இங்க பிரச்சனை. அதனால இந்த ஆரிஜினே என்ன அப்படின்னா இந்த அடிப்படைவாத சித்தாந்தம், இதை அவர்கள் நீக்க வேண்டும். இதைத்தான் ரிஸ்வி சொன்னார். இந்த அடிப்படைவாத சித்தாந்தம் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. நம்மால வந்து இப்ப பாருங்க, இப்படி ஒரு சித்தாந்தம் இருந்தாச்சுன்னா வேற கருத்துக்களை ஏத்துக்கக்கூடிய சுபாவம் வருமா? வராது. வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கோஎக்ஸிஸ்டன்ஸுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போவதன் காரணம் இதுதான். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பது என்பது பாகிஸ்தான்ல நடக்குதுன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் அது நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பல ஷியா ஓரியன்ட் சில டெரர் ஆர்கனைசேஷன்ஸுக்கும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். சுன்னி ஓரியன்ட் டெரர் ஆர்கனைசேஷன் எவ்வளோ இருக்குன்னு நமக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால இது என்ன அப்படின்னு சொன்னா, இதுல 2 பக்கத்துல இருந்தும் ஆபத்து என்பது இருக்கிறது. இதை நம்ம உறுதிப்படுத்துவதற்கு தான் இந்த செய்தி. யோசிச்சு பாருங்க, மைனாரிட்டி பாகிஸ்தான்ல அவனை ஈக்குவலா கண்ணை வச்சுக்கிட்டு தானே இருக்க, இல்லைன்னா அவனுக்கு தன்னை பாதுகாத்துக்க முடியாது. அவன் மெஜாரிட்டி, அவனும் துப்பாக்கி வச்சிருக்கான். அப்ப 2 பேர் கையிலையும் துப்பாக்கி இருக்கு. ஆனால் இந்த 2 பேரும் இந்தியாவையும் டார்கெட் பண்றான். அப்போ இந்த மாதிரியான அந்த நாட்டில் நடக்கக்கூடிய பயங்கரவாதம் தானே அப்படின்னு சொன்னா, அதோட ஸ்பில் ஓவர் இந்தியாவுக்கும் இருக்கிறது, இருந்தது, இருக்கவும் கூடும், நடந்துகிட்டு தான் இருக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் இந்திய அரசு இப்போ கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்னா அங்கே ஒரு 10 ஷியா இளைஞர்கள் இப்போ கிளம்புவான், இதுக்கு பழி வாங்கியே ஆகணும்னு. சுன்னியில் ஒரு 10 பேர் கிளம்புவான், நம்மளும் இதுக்கு பழி வாங்கியே ஆகணும்னு. உடனே இதுக்கு ஒரு 10 பேர் ஸ்பான்சர் இருப்பான். இப்படித்தான் ஒவ்வொரு பயங்கரவாத அமைப்பும் ஒரு லோக்கலைஸ்ட் இஷ்யூ, அதுக்கு வந்து இவங்க குளோபல் பார்ட்னர்ஸை சேர்க்கலாம். ஆனால் வேற நாடுகளில் வரும்போது காமன் எதிரியாயிருவான். கொஞ்ச நாள் போகும்போது நமக்குள்ள உள்ளது அப்புறம் தீர்த்துப்போம், காமன் எனிமியை போட்டு தள்ளிடுவோம். ஸோ அதனால இந்த சம்பவம் என்பது இந்தியாவும் இதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாகிஸ்தான் எனிவே எவ்வளவு நாள் அந்த நாடு இருக்க போகிறது என்பதே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. ஸோ அது வந்து ஷியா சுன்னி என்ற அடிப்படையில் பிரிய போகிறதா, இல்லைன்னா பஷ்டூன், சிந்தி, பஞ்சாபி அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் பிரிய போகிறதா, அது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரிஞ்ச இடத்துல ஷியா சுன்னி சண்டை எப்படி வரப்போகிறது, இதையும் நம்ம அடுத்தது பார்க்கணும். அதனால ஒன்று என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் என்பது உருவானது ஒரு வெறுப்பின் அடிப்படையில். ஸோ வெறுப்பின் அடிப்படையில் ஒன்று உருவானால் அதன் அழிவும் வெறுப்பினால் தான் இருக்கும். இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான். அதோடு வெளிப்பாடு தான் இந்த சம்பவமாக நான் பார்க்கிறேன். நன்றி சார். வணக்கம் அம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.